அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும், இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் 16/12/2025 மார்கழி மாதத்தோட முதல் நாள். மாதங்களிலேயே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு. இந்த மார்கழி மாசத்துல சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிப்பதால் இதற்கு தனுர் மாதம் அப்படிங்கிற மற்றொரு பெயரும் உண்டு. இந்த மார்கழி அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருத வார்த்தையான மார்கசிரிஷம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்தது. மார்க்கம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வழி, சிரிஷம்னா உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மார்கழி மாதம் இறை வழிபாடு செய்வதற்கான ஒரு உயர்ந்த வழியை நமக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த மார்கழி மாதத்தோட பெருமைகள் நம்ம பேசிக்கிட்டே போகலாங்க. ஃபஸ்ட்டு மார்கழி மாதம் அப்படின்னு நம்ம மைண்டில் வந்துச்சுனாலே நிறைய பேர் அது ஒரு பீட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீட மாதம்னா அதில் கெட்டது தான் நடக்கும், நல்ல விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பீடை அப்படின்னா பெருமை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பெருமைகள் நிறைந்த மாதம். அப்படி என்னென்ன பெருமைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, திருப்பாவை நோன்பு, பாவை நோன்பு இந்த மாதத்தில் தான் எடுப்பாங்க. திருமணமாகாத பெண்கள் இந்த பாவை நோன்பு கடைபிடிப்பதன் மூலம் எப்படி ஆண்டாளுக்கு அவள் நினைத்த கண்ணனே மணாளனாக வந்தாரோ அதே போலவே பெண்களுக்கு நல்ல கணவர் ஒரு நல்ல மணவாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே போல் திருவம்பாவை நோன்பும் எடுப்பாங்க. எப்படி வைணவர்கள் திருப்பாவை, சைவர்கள் சிவ வழிபாடு செய்பவர்கள் திருவம்பாவை அந்த நோன்பு கூட நிறைய பேர் எடுப்பாங்க. அதாவது சிவனடியார்கள் தங்களுக்கு கணவனாக வர வேண்டும் அப்படின்ட்டு பெண்கள் அந்த நோன்பு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் இன்னும் நிறைய விசேஷங்கள், வைகுண்ட ஏகாதசி, திருவாதிரை ஆருத்ரா தரிசனம், அதுக்கப்புறம் அனுமன் ஜெயந்தி, மார்கழி அமாவாசை மூல நட்சத்திரத்தில் வர்றதுனால அனுமன் ஜெயந்தி வருது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதத்தில் நம்முடைய சேனலை டெய்லி செக் பண்ணிட்டுருங்க. ஏன்னா நிறைய பதிவுகள் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். காலையில் ஒரு பதிவு, ஈவினிங் மாதிரி ஒரு பதிவு கொடுப்பேன். ஏன்னா நிறைய விசேஷங்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் அந்த மேனிஃபெஸ்டேஷன் 12/12 அந்த நாளை மிஸ் பண்ணிவிட்டு, ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் எல்லா பதிவுகளும் பாருங்கள். இந்த மார்கழி மாதத்தில் நிறைய வரலாற்று ஆன்மீக நிகழ்வுகளும் நடந்திருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாரத போர் நடந்தது இந்த மாதத்தில் தான். அதே மாதிரி பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில் படுத்தது, அதுக்கப்புறம் அந்த உத்தராயண காலம் வந்தால் தான் தன்னுடைய உயிரை விடுவேன் அப்படின்ட்டு அந்த உயிரை பிடிச்சி வச்சுட்டு இருந்தது. பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு அந்த உயிர் பிரிந்தது. இதெல்லாம் இந்த மாதத்துலேருந்து தான் தொடங்குது. அதே போல் சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு தேவர்களை எல்லாம் காப்பாற்றியது இந்த மாதத்தில் தான் நடந்தது. அதே போல் இந்திரன் பெருமழையை வரவழைத்து கோகுலத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் துன்பப்படுத்திய போது கிருஷ்ணர் அந்த மலையையே குடையாக தாங்கி பிடித்ததும் இந்த மாதத்தில் தான். ஸோ இத்தனை நிகழ்வுகள் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். இந்த மார்கழி மாதம் தான் தேவர்களோட பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் நமக்கே ஒரு சூப்பரான டைம் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கு. தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம்னா மனுஷங்க அப்போ நம்ம அதை நம்ம இன்னும் எவ்வளோ பயபக்தியோட இந்த மாதத்தை நம்ம இறை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் முழுக்க நீங்கள் நிலைவாசலை திறந்தவுடன் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பொழுதுமே பின்வாசலை முதல்ல ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதே போல் பின்வாசல் இல்லை, ஃப்ளாட் சிஸ்டமு இல்லை தனி வீடு அப்படிங்கிறவங்க பால்கனி டோர் ஏதாவது இருக்கும். ஏன்னா அந்த இரவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கெட்டதெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து முதல்ல வெளியில் போகணும். கெட்டது வெளியில் போனால் தான் நம்ம நல்லதை வரவேற்க முன்வாசல் கதவை திறக்க முடியும். ஸோ பால்கனி டோர் ஏதாவது பெட்ரூம்லேயோ கிச்சன்லேயோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க. அது வழியாக மூதேவி முதல்ல வெளியில் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீதேவியை வரவேற்பதற்கு நிலைவாசல் கதவை திறக்கலாம். ஸோ நீங்கள் அப்போ திறக்கும் பொழுது நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த ஒரு வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக
ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக. இந்த ஒரு வரியை நீங்கள் உச்சரிங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த வரி. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வரி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் நிலைவாசல் கதவை திறந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோலம் போடுறது, விளக்கேற்றுறது இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். உடல் நலம் நன்றாக இருந்ததுன்னா நீங்கள் குளிச்சுட்டே இதை செய்யலாம். அப்படி இல்லாதவர்கள் உங்கள் தலையெல்லாம் நல்லா கொஞ்சம் வாரிட்டு முகம் கை கால் அலம்பிட்டு நீங்கள் நிலைவாசலை திறந்து இந்த ஒரு வரியை மறக்காமல் உச்சரிங்க. தினம்தோறுமே இதை நீங்கள் உச்சரிக்கலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம் கோலம் போடுவது. இந்த கோலம் போடுறதையும் மார்கழி மாதத்தையும் பிரிக்க முடியாது. எல்லார் வீட்லேயும் அழகாக வெள்ளிக்கம்பளம் விரித்த மாதிரி அந்த வெள்ளை வெள்ளேர்னு பச்சரிசி மாவால் கோலம் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. ஏன்னா பெண்கள் அந்த அதிகாலை வேளையில் கோலம் போடும்பொழுது அந்த தூய்மையான காற்றை சுவாசிக்கும் பொழுது நல்ல ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நரம்பு மண்டலம், அவங்க கவனம் எல்லாமே ஒருமுகப்படுத்தப்படுகிறது. அவங்களுடைய கர்ப்பப்பை தசைகள், அடிவயிற்று தசைகள் எல்லாமே வலிமை அடைகின்றன. ஸோ நிச்சயமாக பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்கள் வீட்டில் சர்வெண்ட் மெய்டு இருந்தால் கூட இந்த முறைவாசல் பண்ணுவாங்க. இந்த மாதத்தில் முடிஞ்ச வரை உங்களுக்கு உடல் ஒத்துழைச்சா நீங்களே சின்ன கோலமாவது இந்த மாதத்தில் நீங்கள் போடுங்க. அதே மாதிரி பூசணி பூ வைப்பது அப்படிங்கிறதும் ரொம்ப பிரபலமானது. அந்த காலத்திலலாம் மேட்ரிமணி கிடையாது. ஸோ பூசணி பூ எந்த வீட்டிலலாம் வச்சுருக்காங்களோ அந்த வீட்டில் கல்யாணத்திற்கு ஒருத்தவங்க ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போல்லாம் பஜனை பாடுவாங்க. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பஜனை பாடிக்கிட்டு தெரு தெருவாக போவாங்க. அப்படி போகும்பொழுது அந்த பஜனை பாடுறவங்கெல்லாம் நோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த வீட்டில் பொண்ணு அதெல்லாம் இருந்தாங்கன்னா நம்ம கல்யாணம் பேசி தை மாதத்தில் கல்யாணத்தை முடிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்களாம். ஸோ அதனால தான் இந்த பழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. ஆனால் இந்த காலத்தில் பூசணி பூலாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாலாம் கிடைக்கிறது கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோலத்தை மட்டுமாவது போட்டுடலாங்க. மூன்றாவது முக்கியமான விஷயம் விளக்கேற்றுறதுங்க. இந்த விளக்கேற்றுறது நீங்கள் கார்த்திகை மாதத்தில் நம்ம எப்படி நிலைவாசலில் விளக்கேற்றணுமோ அதே போலவே இந்த மார்கழி மாதத்துலேயும் நீங்கள் கோலம் போட்ட கையோட நிலைவாசலுக்கு வெளியில் ஒரு விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சா கூட போதும். அதே போல் உங்களுடைய பூஜை அறையில் இந்த மார்கழி முழுக்க நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு விளக்காவது நீங்கள் நெய்யால் ஏற்றுங்க. சில பேர் காமாட்சி அம்மன் விளக்கு, கஜலட்சுமி அம்மன் விளக்கெல்லாம் ஏற்றுவீங்கல்ல, அதை தவிர்த்து சில பேர் அகல்லாம் ஏற்றுவாங்க. ஏதாவது ஒரு தீபம் சுத்தமான நெய் விட்டு நீங்கள் மாலை நேரமோ அல்லது காலை நேரமோ, அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதுங்க. நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் தானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. அன்னதானம் பொதுவாக நிறைய பேர் செய்வாங்க. அதை தவிர்த்து இந்த குளிருக்கு ஏற்ற போர்வை, அதுக்கப்புறம் இந்த ஸ்வெட்டரு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, உண்மையாலுமே அதெல்லாம் நம்ம தந்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறவங்க சில பேர் இருப்பாங்க. இருக்கிறவங்களுக்கே திரும்ப திரும்ப கொடுக்காம யாருக்கு உண்மையாலும் தேவையோ அவங்களுக்கு போர்வை, ஸ்வெட்டரு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்கள். ஐந்தாவது மிக முக்கியமான விஷயங்க, இந்த மாதத்தில் முடிஞ்ச வரை திருப்பாவை, திருவம்பாவைலாம் நீங்கள் படிக்கலாம். இப்போ மொபைல்லே எல்லாமே உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அதை போட்டு பார்த்துட்டு கேட்கலாம், அல்லது அதை பாட்டோடவே சேர்ந்து நீங்களும் பாடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினம்தோறும் நாம் கேட்பது அப்படிங்கிறது நல்லது. இந்த பதிவில் 5 முக்கியமான விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம எல்லாருமே பிறக்கக்கூடிய அடுத்த வருடத்தில் ரொம்ப ரொம்ப நலமான வளமான ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்து வைப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.